Welcome guys, welcome back to the channel. Siri, CSK IPL 2025 மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. இந்த வீடியோ வந்து பேசிக்கலி வந்து எதுக்கு நான் வந்து போட்டிருக்கேன்னா, ஆல் ஆஃப் அ சடன் இத்தனை வருஷமாக வந்து தோனியை ப்ளேம் பண்ணாதவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், சிலர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ தோனியை ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே இந்த 3 மேட்ச்சில் வந்து 3 மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா தோனியை ப்ளேம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தலை வராது, தலை டிக்கெட் வாங்கினாங்க அப்படி இப்படின்னு. ஏங்க அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சுங்க. அவர் எத்தனை மேட்ச் தான் ஜெயிச்சு நம்மளுக்கு குத்துன்னு இருப்பார். அவரும் ரெஸ்ட் எடுக்கணும்ல. அதாவது இப்போ வந்து அந்த டீமுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து தோனி திருப்பி இது மாதிரி விளையாடுறது ஒரு நல்ல விஷயம் தான். அவர் வந்து நல்லா விளையாடலைன்னா அதுக்கு வந்து அவர் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அதே தோனி 6 அது இது அடிக்கும் போது இதே நம்ம ஜனங்க வந்து வேறு லெவலில் கை தட்டியிருந்தாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து 3 மேட்ச்சில் தோனி 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காரு. சாரி, 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு வந்து நிறைய வியூஸ், அவர் ரிட்டையர் வீட்டுக்கு போக சொல்லுங்கள், அது பண்ண சொல்லுங்கள். இதே தோனி 6 4 அடிச்சிருந்தாருன்னா தோனி தலைன்னு ஏங்க, அதாவது எத்தனை நாள் அங்கே ஒருத்தர் 6 அடிச்சுன்னு இருப்பார். வயசு இல்லையா? நீங்கள் எத்தனை நாள் அங்கே ஓடுவீங்க? உங்களால் ஒரு நாள் ஃபோர் ஒரு நாள் உக்காந்துருவீங்களா? ஆமாம், அவர் ரெஸ்ட் எடுக்காரு. மேபி இது மாதிரிலாம் தோற்று லாஸ்ட்டில் ஜெயிச்சு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு 100% தோனி மேலே நம்பிக்கை இருக்குங்க. அதான் சிஎஸ்கே டீம் மேலே நம்பிக்கை இருக்குது. அதான் நானும் வந்து சிஎஸ்கே ரிவ்யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து தோனியை ப்ளேம் பண்ணுறது, அதை ப்ளேம் பண்ணுறது, நம்ம சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு ப்ளேம் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. தோற்றாலும் ஜெயித்தாலும் மீசை முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தோற்றாலும் ஜெயித்தாலும் சிஎஸ்கே தாங்க. இந்த வாட்டி ஜெயிக்கலையா, அடுத்த வாட்டி தோனி மாதிரி உணர்த்துற வருவார். சச்சின் தெண்டுல்கர் அப்படி மாஸ்டர் பிளாஸ்டர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்ம பேசியிருந்தோம். அவருக்கு ஒரு டைம் வந்துச்சு, ரெஸ்ட் எடுத்துட்டாரு. அதுக்கு சச்சின் தெண்டுல்கர் பேட். இப்போ கூட அவர் நம்பர் 1 தான். விராட் கோலி நம்பர் 1 தான். தோனி நம்பர் 1 தான். நாளைக்கு வந்து இவங்க வயசாகிடுச்சு, நீங்களாம் ஓட முடியல, அடிக்க முடியலன்னா விஷல் குக்கர். ஓட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா தோனின்னு என்ஜாய் பண்ணிங்களா? ஐபிஎல்ல ஷேர் பண்ணிங்களா? ஃபேமிலியோட போனீங்களா? தியேட்டரில் சாரி வீட்டில் பார்த்தீங்களா? ஸ்டேடியத்தில் போனீங்களா? அதை பாருங்கள். அதாவது அதை விட்டு தோனி இப்படி ஆடல, தோனி லாஸ்ட்டில் வராரு. அவருக்கு லாஸ்ட்டில் வர்றதாங்க பெஸ்ட்டு. ஆனால் தான் அவர் லாஸ்ட்டில் வராரு. இல்லைனா அவர் ஃபஸ்ட்லேயே வந்து கம்பு சுற்ற மாட்டார். ஜடேஜா நல்லா ஆடுறாங்க. டீம் நல்லா தான் டீமு. எஸ், ஆர்சிபி வந்து அகெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் வந்து இட் பிலாங்ஸ் டு இந்தியாங்க. இதே இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆடும்போது நம்மளாம் சப்போர்ட் பண்ணுறோம்ல, அந்த டீமோட பிரித்து தான் இந்த ஐபிஎல். ஒருத்தர் ஒரு டீமில் போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ ஐ சப்போர்ட் ஆல் த டீம். மெயின்லி ஐ சப்போர்ட் ஃபார் சிஎஸ்கே. அது ரொம்ப வருஷமாக நான் சிஎஸ்கே தான். நான் என் வீடியோஸை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு இது தோனியை ப்ளேம் பண்ணுறது, தோனி தலை இப்படி, தலை லேட்டாக, தலை எப்படி, தலை எப்படி, இத்தனை வாட்டி அவர் அடித்து செம்மையாக கிழிச்சிட்டாரு. அப்போலாம் தலை இல்லை. இப்போ அவுட் ஆகி 2 மேட்ச் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் தோற்றதால தலை இப்போ தப்புங்க. அது சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் ஃபார் ஷுவர். சிஎஸ்கே வில் வின். ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். பாசிட்டிவாக பேசுங்க. தோக்கிறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ நம்ம ஜெயிப்போம் சொல்ல வேண்டியதுதான். தோத்தா பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் தோனி முடிஞ்சிச்சா, அடுத்த தோனி ஒருத்தர் வருவார், அடுத்த விராட் மாதிரி ஒருத்தர் வருவார், அடுத்த சச்சின் மாதிரி வருவார். ஸோ ஸ்டாப் கிரம்பிளிங் அண்ட் ஸ்டார்ட் சப்போர்ட்டிங். சரிங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ப்ளீஸ் டோன்ட் ப்ளேம். நானும் சிஎஸ்கே மேட்சஸ்லாம் பார்க்குறேன். பட் எனக்கு ரிவ்யூ பண்ணுற டைம் இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தப்போ தான் கொஞ்சம் ஷாக் ஆச்சு. சரிங்களா? இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மேக் ஷூர் சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் ஐகான், ஷேர், லைக், கமெண்ட். பாய்.